அப்படி இருக்கிறப்ப அந்த கோயிலை நீங்கள் பொது உடைமை ஆக்கிக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் கரெக்டாண்ணா? அம்மா, இந்த கோயில் கட்டுமானத்தை பற்றி உங்கள் அண்ணன்கிட்ட நான் பேசி அவங்கக்கிட்ட நான் அனுமதி வாங்கிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, அந்த இடம் உங்களுக்கு சொந்தமானதில்லை. உங்கள் அப்பா எப்போவோ அதை பொது சொத்துக்காக லைக் பொது உடைமைக்காக கொடுத்துட்டதா எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால தான் இதை எல்லோரும் வணங்குற தெய்வமாக மாற்றி வச்சா இந்த ஊர் மக்களுக்கும் அந்த பலன் போய் சேருமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை நான் செய்கிறேன். சரி, ஆனால் நீங்கள் அண்ணா கிட்ட கேட்டது என்னமோ ஒரு சின்னதாக மழை வெயில் படாத அளவுக்கு அந்த அம்மனை மறைக்கிற மாதிரி ஒரு சின்ன கட்டடம் எழுப்புறதா தான் நீங்கள் கேட்டதாக சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அங்கே இருக்கிறது அது இல்லையேண்ணா. அங்கே ஒரு கோயிலே இல்லை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க. இது எப்படி நியாயமாக இருக்கும்? மட்டும் இல்லாமல் அதை கட்டுறதுக்காக நிறைய இடங்களை நீங்கள் எடுத்து அதை கட்டியிருக்கீங்க. அதுக்கு நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் ஒப்புதல் வாங்கலையே, அது தப்பு தானே அப்படின்னு முல்லை சொல்ல,